ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எக்கோ எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ண ஆடியோவோட இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி கேளுங்க. நல்ல ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கைன்மாஸ்டர்னு சர்ச் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீனில் வந்துடும் இல்லையா? சரி, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இப்படி வரும். ஆல்ரெடி ஃபைல் எடிட் பண்ணியிருந்தால் ரைட்டில் ஷோ ஆகும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால லெஃப்ட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோவோட ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஷியோவில் உங்கள் வீடியோ ஷோ ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ ரைட் சைடில் மீடியா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ஃபோல்டர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வீடியோ ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி எந்த வீடியோவை எடிட் பண்ணணுமோ அந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரைட் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா டிக் மார்க், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்கள் வீடியோ ஃபைல் உள்ளே வந்துடும். ஓகே, சரி, இந்த வீடியோ ஒரிஜினல் சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டுடலாம். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கேளுங்க. இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கும். சரி, சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுடலாம். ஓகே, இப்போது அந்த வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிட்டால் எனக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்டுது. அன்செலக்ட் பண்ணிக்கிட்டால் அந்த ஆப்ஷன் காமிக்காது. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கடைசி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ ஃபைல் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு உங்களுக்கு தனியாக கீழே வந்துடும். ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆனோடனே இந்த வீடியோ ஃபைலில் இருக்கிற வால்யூம் வந்து மியூட் ஆயிரும். அதை அன்மியூட் பண்ணிக்கிட்டே ஆகணும். ஓகே, அதை மறந்துடக்கூடாது. இப்போது அந்த ஆடியோ ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் கலர், அதை செலக்ட் பண்ணி வால்யூம் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 50% வால்யூம் வந்து குறைச்சி வச்சிடணும். ஓகே, வச்சுட்டு திருப்பியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் டூப்ளிகேட் ஆகும். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, சொல்ல மறந்துட்டேன், அந்த க்ரீன் ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணால் மூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது மாறிடும். ஓகே, அதை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஹாஃப் ஆஃப் த வால்யூம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த ஃபைலுக்கு வைக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஃபைலில் 50% இருந்தால் அடுத்த ஃபைல் 100% இருந்தால் அடுத்த ஃபைல் 50, தென் 25, தென் 12, தென் 8 அந்த மாதிரி. ஓகே, நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஆடியோ ஃபைலை மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்கோ எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணிக்கணும். ஓகே, ரொம்ப டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணிக்கிட்டால் நிறைய எக்கோ கேட்டு சோர்ஸஸ் கொலாப்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு போகக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி 2-3 தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கணும் அது. இது நல்லா கேட்குது பார்த்தீங்களா? ஸோ ஒன்ஸ் முடிஞ்சோடனே ரைட் கார்னரில் சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் மாதிரியான சிம்பிள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த எடிட் பண்ண ஃபைல் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து நீங்கள் எடிட் பண்ண எஃபெக்டோட உங்கள் ஃபைல் எக்ஸ்போர்ட்டுன்ற ஒரு ஃபோல்டரில் போயிட்டு சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. உங்கள் லோக்கலில் போயிட்டு சேவ் ஆயிரும். சரி, உங்கள் வீடியோ ஃபைல் இருக்கிற ஃபோல்டரில் போங்க. இப்போது எக்ஸ்போர்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு அதில் போய் இந்த ஃபைல் ப்ளேஸ் ஆகிருக்கும்.
கிளிக் பண்ணி நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாம். இப்போது எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டுட்டோரியல் பண்ணலான்ற தாட் வந்தது எனக்கு. சரி, இதெல்லாம் எதுக்கு ஆட் பண்ணணும், நம்ம நார்மலாகவே ப்ளே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரலாம் உங்களுக்கு. வீட்டில் நேச்சுரலாகவே வந்து ஒரு பிளேஸில் எக்கோ வர்ற மாதிரியான பிளேஸ் இருக்கலாம். இருந்தால் இதெல்லாம் ஆட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணணும், இல்லை பக்கத்தில் ஏதோ மண்டபம் இருக்குது அதில் ப்ளே பண்ணால் சூப்பராக கேட்கும் அப்படின்னு சொன்னால் எதுவும் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போது டெரஸ் ஹெட்ரூமில் போயிட்டு நம்ம ப்ளே பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த ஆப்பெல்லாம் நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்டபுளாக கொடுக்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ப்ளே பண்ணுறதுன்றது கண்டிப்பாக நம்ம கரெக்டாக தான் ப்ளே பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். நல்ல ஒரு மைக்கு இல்லை ஃபில்டர்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லையா, நம்மளால் யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். சரிங்களா, எல்லோரும் இதை யூஸ் பண்ணி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம க்ரோ பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.